Dear 12th standard students, in this video we are going to learn the second sum 7th subdivision of exercise 9.3. The question is evaluate the following integrals using the properties of integration. The question is integral 0 to sin square x sin inverse of root t into dt plus integral 0 to cos square x cos inverse of root t into dt where x belongs to 0 to pi by 2. That means first quadrant. X value first quadrant சொல்றாங்க. கொஸ்டினிங் இந்த ரெண்டு டேர்மாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சம் வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மில் கொண்டு போகணும். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது. அப்போ இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் when this x lies between minus 92 plus 90. இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் படிச்சிருப்பீங்க. இது ரெண்டு கேன்சல் ஆகி எக்ஸ் அப்படின்னு வரும். பட் நமக்கு இங்கே 0 to pi by 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இந்த ரூட் டி அப்படின்றத வந்து சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டா சைன் இன்வர்ஸும் சைன் கேன்சல் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ரூட் டி அப்படின்றத நான் சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைன் இன்வர்ஸ் அண்ட் சைன் கேன்சல் ஆகி தீட்டான்னு சிம்பிளிஃபைடாக மாறும். ஓகே, ரூட் டி ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால நம்ம சிம்பிளிஃபைடாக மாறுது. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறோம். ரூட் டீயை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டி, சைனை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிடி 2 சைன் ஸ்கொயர் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஃபஸ்ட்டு பவரை பண்ணணும். 2 சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா டி தீட்டா. 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவை சைன் 2 தீட்டா அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டிடி. இப்போ லிமிட்ஸ் பாருங்கள், லிமிட் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா டீலேருந்து நம்ம தீட்டா கன்வெர்ட் பண்ணும்போது லிமிட்டும் மாற்றணும். ஸோ இதெல்லாமே டீயோடைய லிமிட்ஸ். டீக்கு 0, டீக்கு இங்கே 0 போடுங்க. சைன் தீட்டா 0னா தீட்டா என்னவாக இருக்கும்? சைன் 0 டிகிரி தான் 0. அப்போ தீட்டாவும் 0 தான் இருக்கும். இப்போ டீக்கு சைன் ஸ்கொயர் போடணும். இப்போ இங்கே சைன் ஸ்கொயர் எக்ஸ் போட்டிங்கன்னா சைன் எக்ஸ்னு வந்துடும். சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. சைன் கேன்சல் ஆகி தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வந்துடும். கரெக்டா? ஸோ இப்போ இங்கே கொஷின் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துமே சேஞ்ச் ஆக போகுது. லிமிட்டு 0 டு சைன் இன்வர்ஸுக்கு பதிலாக 0 டு எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டிக்கு பதிலாக சைன் தீட்டா, இந்த டிடிக்கு பதிலாக சைன் 2 தீட்டா டி தீட்டா. ஸோ கொஷின் இப்படி மாறிடும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். பட் இந்த இடத்துல ரூட் டிக்கு பதிலாக காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ காஸ் தீட்டா அதை காஸ் ஸ்கொயர் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 காஸ் தீட்டா இன்டூ மைனஸ் சைன் தீட்டா. இது வந்து மைனஸ் சைன் 2 தீட்டான்னு வரும். இங்கே சைன் 2 தீட்டான்னு வரும், மைனஸ் சைன் 2 தீட்டா எக்ஸ்ட்ரா வரும். லிமிட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா காசோடைய லிமிட்டு காசு எப்போ 0 இருக்கணும்? 90ல் தான் 0 இருக்கும். காசு இன்வர்ஸ் அப்படின்றதுனால காசு கேன்சல் ஆகி தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வந்துடும். லிமிட் பார்த்தீங்கன்னா 0 டு காஸ் இன்வர்ஸ் காஸ் ஸ்கொயர் வந்து பை பை 2 டு எக்ஸ்ன்னு மாறிடும். பை பை 2 டு எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் 2 தீட்டா டி தீட்டா. ஸோ கொஸ்டின் இப்படி மாறிடுது. சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகி இங்கே வரும் தீட்டா சைன் 2 தீட்டா டி தீட்டா. இந்த டேர்ம்லேயும் அது மாதிரி காஸ் இன்வர்ஸ் காஸ் கேன்சல் ஆகி தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் 2 தீட்டான்னு இருக்குது. ஸோ இந்த மைனஸ் சைன் 2 தீட்டா இன்டெக்ரலுக்குள்ள ஒரு மைனஸ் இருந்ததுன்னா இந்த லிமிட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா நமக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி இந்த மைனஸை ரிமூவ் ஆகணும்னா இந்த லிமிட்ஸ் அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டுக்கு வந்துடும், லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டுக்கு போய்டும். இது அப்படியே மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு இன்டெக்ரல் எக்ஸ் டு 5 by 2ன்னு வந்துடும். எக்ஸ் இங்கே வந்துடும், 5 by 2 மேலே போய்டும். இங்கே கவனிங்க 0 டு எக்ஸ் தீட்டா சைன் 2 தீட்டா டி தீட்டா ப்ளஸ் எக்ஸ் டு 5 by 2 தீட்டா சைன் 2 தீட்டா டி தீட்டா. ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷனு, பட் லிமிட்ஸ் மாறுது. இருந்தாலும் இந்த அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு நம்ம கனெக்ட் ஆகும். 0 டு எக்ஸ் எக்ஸ் டு 5 by 2 0 டு எக்ஸு எக்ஸ் டு 5 by 2 இதை ஒரே சமமாக 0 டு 5 by 2 மாற்றிக்கலாமா? ஸோ இந்த ரெண்டு இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி 0 டு 5 by 2 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ தீட்டா இன்ட்டு சைன் 2 தீட்டா டி தீட்டா இன்டெக்ரல் 0 டு 5 by 2 அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இங்கே இருந்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சம் இப்படி சிம்பிளிஃபைடாக மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து யூடிவி பெர்னாலிஸ் ஃபார்முலால போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளைல இருக்குது, தீட்டா சைன் 2 தீட்டா. ஸோ ஐலேட் ஃபார்முலா படி படிச்சிருப்பீங்க. இதை ஐலேட் அந்த ஃபார்முலா படி. ஸோ இது வந்து தீட்டான்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ யூ ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்துக்கிறீங்க. சைன் 2 தீட்டா டி தீட்டாவை டிவின்னு எடுத்துக்கிறோம். இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ டேஷ் 1 வரும். இங்கே இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா வி ஈக்குவல் டு மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2ன்னு வரும். அகெயின் இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் 2 தீட்டா பை 4. நான் ஃபார்முலா வந்து u இன்ட்டு வி மைனஸ் யூ டேஷ் இன்ட்டு v1. ஸோ இதான் u dv ஃபார்முலா. இன்டெகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் யூ டேஷ் v1
இப்படி போயிட்டே இருக்கும். பட் நமக்கு இதோட சம் முடியுது. இந்த டேர்ம்ஸ் இதோட முடியறதுனால நம்ம இதோட நிறுத்திக்கலாம். 2 டேர்ம் மட்டும்தான் வரும். ஸோ u into v theta into minus cos 2 theta by 2. ஸோ மைனஸை ஃப்ரண்ட்டில் வச்சாச்சு. லிமிட்டு 0 to pi by 2 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வருது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 into sin 2 theta by 4 அப்படியே வந்துடும். ஸோ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே தீட்டாவுக்கு பை பை 2, இங்கேயும் பை பை 2. ஸோ மைனஸ் பை பை 2, ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது, அந்த 2 காஸ் பை பை 2 இங்கே போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் காஸ் பை அப்படின்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கே லோயர் லிமிட் போட்டிங்கன்னா 0 இருக்குது இல்லையா, தீட்டாக்கு 0 போட்டால் 0 into anything 0, அதனால் அது போடலை. என்னென்னைக்கு போட்டுங்க இங்கே 0. அப்பர் லிமிட் அதுமாதிரி போட்டிங்கன்னா sin 2 into pi by 2 sin pi by 4, லோயர் லிமிட் போட்டால் sin 0 0. ஸோ sin பையும் 0 தான், இந்த டேர்மும் 0 ஆகிடும். இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் நமக்கு ஆன்சரில் வரும். ஸோ தட் இஸ் minus pi by 4. What is the value of cos pi? Cos pi is minus 1. So minus into minus plus. So you'll get the answer as pi by 4. That's all. Thank you.